Hello everyone, I'm Raj. Welcome to our channel. NEET எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி எங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, எந்த புக்கு வாங்கலாம்? நான் NEET எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், எது பெஸ்ட் புக்கு? அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 புக்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த புக்ஸில் என்னென்னலாம் இருக்குது, எதுக்காக அந்த புக்ஸை வாங்கணும், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். வீடியோ பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ராஜூஸ் பயாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெஸ்ட் புக் ஃபார் கிராக்கிங் நீட் எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எடுத்த உடனே சொல்கிறது என்ன அப்படின்னா NCERT தான். ஸோ NCERT இஸ் த பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த புக்ஸ் எல்லாம் எங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த புக்ஸோட லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல போயிட்டு அட்லீஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், என்னென்ன மாதிரியான புக்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. அப்படி இல்லைனா டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணனாலும் அந்த இடத்துல லிங்க் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணி டேரெக்டாக அமேசானில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ NCERT புக்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுதான் நீட் எக்ஸாமுக்கு பெஸ்ட் புக் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நியர்லி 85% ஆஃப் கொஸ்டின்ஸ் NCERTலேருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. அண்ட் NCERTயில் இருக்கக்கூடிய கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. அந்த 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் த சிலபஸ், அதாவது இந்த NCERT புக்ஸ்லேருந்து வெளியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் நியர்லி 85+ கொஸ்டின்ஸ் 85% ஆஃப் கொஸ்டின்ஸ் NCERTலேருந்து தான் கேட்குறாங்க. அது எப்படிப்பா சொல்கிறேன், இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் பயாலஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா NCERT தான், ஓகேவா? நீங்கள் பயாலஜிக்கு வேறு எந்த ஒரு புக்குமே நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. NCERT புக்கில் அப்படியே லைன் பை லைன் நீங்கள் படித்தாலே போதுமானது. அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்படியே நம்மளுடைய NCERT புக்ஸில் என்ன இருக்கோ அந்த லைனை தான் அப்படியே கேட்டிருக்காங்க. அப்போது பயாலஜியை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் மற்ற புக்ஸை ரெஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா NCERT புக்கில் இருக்கக்கூடிய லைன் பை லைனாக நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். இதில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் NCERT புக்ஸை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஒன்ஸ் நீங்கள் படித்து பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது பெரிய கஷ்டமாகவே உங்களுக்கு தெரியாது. ரிவிஷன் அப்போயே உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் NCERTக்கு நீங்கள் பயாலஜிக்கு ஒரு பெஸ்ட் புக்கு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக NCERTயை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். மற்ற புக்ஸுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஸ்டின்ஸ் என்ன இருக்கோ அது அப்படியே NCERT புக்ஸில் கொடுத்துருக்காங்க. NCERT புக்ஸில் இருக்கக்கூடிய லைன் பை லைனாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் அதில் தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் NCERT புக்ஸை தாராளமாக சூஸ் பண்ணலாம். நிறைய பேர் கெமிஸ்ட்ரிக்கு NCERT புக்ஸு ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு சில புக்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க. பட் நான் சொல்கிறது, நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு NCERT புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் கிளாஸ் போயிருப்பீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு ஒரு சில நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் NCERT தவிர வேறு புக்ஸோ அதை புதுசாக வாங்கி படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் NCERT கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி NCERT புக்ஸில் இருக்கக்கூடிய அப்படியே எக்ஸாம்பிள்ஸு, டேபிள்ஸு, டயக்ராம்ஸ்லேருந்து அப்படியே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் அந்த டேபிளில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை அப்படியே கேட்கலாம். இந்த மாதிரி மோஸ்ட்லி NCERT புக்ஸில் இருக்கிறது அப்படியே கெமிஸ்ட்ரிக்கும் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு NCERT தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். இதில் தான் நியர்லி 45 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதில் 40 கொஸ்டின்ஸ் NCERTலேருந்து தான் கேட்குறாங்க. அதனால் இங்கே பாருங்கள், டயக்ராம்லாம் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ NCERT தான் கெமிஸ்ட்ரிக்கும் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அடிஷ்னலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கிளாஸ் ஒரு நோட் வச்சுருப்பீங்க, அதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கும் NCERT தான் பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் NCERT பெஸ்ட்டு தான். பட் அடிஷ்னலாக உங்களுக்கு என்னென்னா NCERT தவிர இன்னும் ஒரு சில புக்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். எதுக்காக ஃபிசிக்ஸுக்கு மட்டும் அடிஷ்னலாக புக்ஸ் வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதிலே நியர்லி ஒரு 30 கொஸ்டின்ஸ் 35 கொஸ்டின்ஸ் நம்ம NCERT புக்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் அப்படியே புக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நியூமரிக்கல் வால்யூம் அந்த நம்பர்ஸை மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த கான்செப்ட் அண்ட் இந்த இது எல்லாமே சேம் தான், ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நியூமரிக்கல் டேட்டா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டேரெக்டாகவே கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி டேரெக்ட் கொஸ்டினும் கேட்கலாம், இல்லைனா நியூமரிக்கல் டேட்டா சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க, இல்லைனா ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ ஃபிசிக்ஸுக்கும் நீங்கள் NCERT ட்ரை பண்ணுங்கள். அடிஷ்னலாக ஒரு சில புக்ஸை ட்ரை பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, எதுக்காக அடிஷ்னல் புக்ஸை ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னா
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபிசிக்ஸ்க்கான PYQஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். இங்கே பாருங்கள், நீட் 2021 வந்து அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, அங்கே பாருங்கள், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், அது அப்படியே வந்து நீட் 21 வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக அப்படியே வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்ருக்காங்க ஃபிசிக்ஸில். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபிசிக்ஸுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு புக்ஸை வந்து வாங்கணும். NCERT தவிர அடிஷ்னலாக அது மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் NCERT வாங்கிக்கணும். அடிஷ்னலாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வாங்கிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒவ்வொன்றையும் நல்லா வந்து சால்வ் பண்ணுங்கள். அப்படி சால்வ் பண்ணும்போது ஃபிசிக்ஸில் நீங்கள் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, எந்த மாதிரியான ஃபார்முலாஸ் வந்து அதிகமாக நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ண முடியும். அப்போ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் NCERT ப்ளஸ் வந்து PYQs இருக்க மாதிரியான ஒரு புக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு எது பெஸ்ட் புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் NCERT தான் வந்து பெஸ்ட் புக்கு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா NCERTயை வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா, இந்த புக்ஸை வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கான லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். சரி, சப்போஸ் NCERT வேணும், அடிஷ்னலாக வேறு எந்த புக்ஸை வாங்கலாம் அப்படின்னா ஒன்று NCERT பஞ்சை வந்து வாங்கிக்கோங்க. இந்த NCERT பஞ்ச் அப்படின்றது என்னென்னா, NCERT புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து கம்ப்ரைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நான் ஃபிசிக்ஸ்க்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து வாங்கி அனலைஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் வேணால் NCERT ஃபிசிக்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சாரி, NCERT பஞ்ச் ஃபிசிக்ஸ். இது வந்து ஃபிசிக்ஸ் வாலாவோடது. ஃபிசிக்ஸ் வாலா யூடியூப் சேனல் தெரியும் இல்லை, அவங்களுடைய புக்ஸ் இது. நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பயாலஜிக்கு வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதை தவிர வேறு ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து நல்ல புக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எதுவும் பெருசாக ட்ரை பண்ணது கிடையாது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது புக்ஸ் வந்து தெரிஞ்சதுன்னா அதே நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா NCERT பஞ்ச் ஃபிசிக்ஸ் ஃபாலோவோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்த புக்ஸ் எது அப்படின்னா NCERT ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஓகே, சாரி, ஃபிங்கர் டிப்ஸு. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னு வருது பாருங்கள், ஃபிங்கர் டிப்ஸ். ஓகேவா, இந்த புக்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து நல்ல புக்ஸாக, இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் NCERT ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து வாங்கணும் அப்படின்னா இந்த 2 புக்கில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா, அண்ட் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது புக்ஸ் வந்து பெஸ்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்போ நீட் எக்ஸாமுக்கான பெஸ்ட் புக் எது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா NCERT தான். NCERT நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. சப்போஸ் NCERT உங்களுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா NCERT பஞ்ச் இல்லைனா NCERT ஃபிங்கர் டிப்ஸ் இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்னு வருது அப்படின்னா இப்போ தான் அந்த சாப்டர் வந்து நடத்திட்டு இருக்கேன், அதனால தான் அதுவே அடிக்கடி வந்துட்டுருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.